இப்போ எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் ஆட்டுக்கால் பாயா ஃபேவரட்டாக இல்லையான்னு தெரியல. பட் இந்த உருளைக்கிழங்கு பாயா ரொம்ப ஃபேவரட் ஆகிடுச்சுங்க. உங்கள் கூட எப்படி செய்கிறதுன்னு ஷேர் பண்ணிக்கிறேன். இதுக்கு ப்ரெஷர் குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஆல் ஸ்பைசஸ், 2 நீட்டு வாக்கில் கட் பண்ண வெங்காயம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினோடனே ஒரே ஒரு பெரிய தக்காளி சேர்த்து இதையுமே நல்லா வதக்கிட்டு அரைப்புக்கு 1/2 கப் அளவுக்கு தேங்காய், 2 ஏலக்காய், சின்ன துண்டு பட்டை, 4 பச்சை மிளகாய், 7-8 முந்திரி, 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் சோம்பு, கைப்பிடி அளவுக்கு புதினா இலை, கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சிக்கோங்க. அரைச்சதை நம்ம வதக்கி இருக்கிறதோடு சேர்த்துட்டு தேவைக்கேற்ப உப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. நல்லா பச்சை வாசனைலாம் போய் 2 கொதி வந்தோடனே நான் 2 உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இது கூட சேர்த்து நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு விசில் ப்ரெஷர் குக் பண்ணிங்கன்னா நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடும். மேலே கொத்தமல்லி கீரை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆப்பம், இட்லி, தோசைன்னு எது கூட வேணால் சர்வ் பண்ணுங்கள். இதோட டேஸ்ட்டு அப்படி இருக்கும்.